இடங்கழி நாயனார். இடங்கழி நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இவரை பத்தின வரலாறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இவர் எங்க பிறந்தார், எங்க முக்தி அடைந்தார், இவர் செய்த தொண்டு என்ன, இவற்றையெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். கொடம்பலூர் என்ற ஊர்ல இடங்கழியார் பிறந்தாராம். ஆதித்த சோழன் மரபில் வந்த மன்னர் இவராம். சைவ நெறியையும் தர்ம நெறியையும் பேணி காத்து வந்தார். திருக்கோவில்களுக்கு வேண்டிய பணிகளை செஞ்சிட்டு வந்தாராம். அடியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தார் இந்த மன்னர். அந்த ஊர்ல சிவனந்தன் என்ற அடியார் மகேஸ்வர பூஜை செய்து அடியவர்களுக்கு அமுது செய்து வந்தார். ஒரு நாள் அதற்கான பொருள் இல்லாததால என்ன செய்வதுன்னு தடுமாடினாராம். மன்னர் இடங்கழியார் பண்டாரத்துல நிறைய நெல் மூட்டை இருக்கத அறிஞ்சாராம். சரி, நம்ம அதை திருடி அடியவர்களுக்கு அமுது செய்யலாம் என்று முடிவு செய்து அங்க திருட போனாராம். வேற வழியே இல்லாம நடு இரவில் பொக்கிஷ அறையில் புகுந்து நெல் மூட்டையை திருட முயற்சி செய்தாராம். வீரர்களிடம் மாட்டிக்கொண்டாராம். மன்னன் முன்னாடி போய் நிறுத்தினார்களாம் வீரர்கள். மன்னர் என்ன சொன்னாரு? உன்னை பார்த்தா திருட வந்தவர் போல தெரியலையே, உனக்கு திருட்டு தொழில் இருப்பதாக எனக்கு தெரியல, எதுக்காக நீ இவ்வாறு செய்தார் என்றாராம். அடியார் என்ன சொன்னாரு மன்னரிடத்துல? தான் அடியவர்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்து அவர்களுக்கு அமுது செய்வதை வழக்கமாக கொண்டு இருப்பேன். அந்த அமுது செய்வதற்கு எனக்கு பொருள் இல்லை, அதனால நான் திருட வந்தேன் என்றாராம். மன்னர், இவரல்லவா எனக்கு பொக்கிஷம், வேறு பொக்கிஷம் எதற்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் பண்டாரத்தை திறந்து உங்களுக்கு எவ்வளவு நெல் பொண்ணு பொருள் வேண்டுமோ அவ்வளையும் எடுத்துக்கொண்டு போய் அடியவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் என்று சொன்னாராம் அந்த மன்னர். அது மட்டும் இல்லாம மற்ற அடியவர்களுக்கும் வேண்டிய பொருளை கொடுப்பதாக பறையறிவிப்பு செய்தாராம். பல ஆண்டுகள் அடியவர் தொண்டு செய்து இறையடி சேர்ந்தாராம். இங்க இருக்க கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாகுமா. இங்குள்ள இருக்கிற இறைவனோட பெயர் இடங்கழி நாயனார். குலம் ஆய்வேலிர். அவதாரத்தலம் கொடும்பலூர். முக்தி தலம் கொடும்பலூர். செய்த தொண்டு அடியார் வழிபாடு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இக்கோயில் நாயன்மார்களுக்கென கட்டப்பட்ட தனி கோயிலாகுமா. கருவறையில் இடங்கழி நாயனார் வீற்றிருக்கிறார். கோவிலோட அமைப்பு கருவறையை நோக்கியபடி மிகப்பெரிய நந்தி உள்ளதாம். குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் ஐப்பசி மாதம். நட்சத்திரம் கிருத்திகை. முகவரி அருள்மிகு இடங்கழியார் திருக்கோயில், கொடம்பலூர், புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ளது. கொடம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம்.